கைஸ், இந்த வீடியோவில் உண்மையாகவே நடந்த ஒரு பேய் கதையை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. 2018 மதுரையில் கோகுல் அப்படின்ற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருக்கு நடந்த ஒரு உண்மையான கதை தான் இது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சினிமாவில் வர மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். உங்கள் லைஃப்பில் ஏதாவது கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நான் அதை கேட்டுட்டு வீடியோவாக கிரியேட் பண்ணி போடுறேன். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி ஹாரர் வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த வீடியோ ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாயிரத்தி 2018 மதுரையில் கோகுல் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாரு. அவர் ஒரு நாள் காலேஜ் முடிச்சு ஈவினிங் ஷோ படத்துக்கு போயிட்டு நைட்டு வெளியே சாப்பிட்டு ஒரு 11 மணி கேட்டால் அவர் ஊருக்குள்ளே நடந்து வர்றாரு. பஸ் ஸ்டாப்ல இருந்து அவர் வீட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். அப்படி அவர் நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல பர்டிகுலராக பயங்கரமாக காத்தடிக்குது. அந்த இடத்துல அவர் நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு லெஃப்ட் சைடில் கருப்பணசாமி கோயில் இருக்கு. பயங்கரமாக காத்தடிக்குதுல, அந்த காத்தடிச்சதுனால அந்த கோயிலில் இருக்க மணிகள் இருக்குல்ல, அதெல்லாம் காற்றுல அப்படியே டங்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு கோகுலுக்கு இல்லை ஏதோ தப்பாக நடக்க போகுது, இது கடவுள் நமக்கு கொடுக்குற ஏதோ சிக்னல் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறப்ப தூரத்தில் ஒரு லேடி சேரீ கட்டிட்டு நடந்து வர்றாங்க. இவர் பார்க்குறாரு, யாரா இந்நேரத்தில் இப்படி நடந்து வர்றது அப்படின்னு. இதில் ஹைலைட் என்னென்னா, அவங்க இவர் நிற்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமாக நடந்து வர்றாங்க. ஆனால் அவங்க அங்கே நடந்து வர்ற அவங்களோட கால் கொலுசு சத்தம் இவருக்கு இங்கே நல்லாவே கேட்குது. இவர் அப்படியே பயத்தோடைய பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அந்த லேடி வேற யாரும் கிடையாது, இவரோட பக்கத்து வீட்டில் ஜெயான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான். அவங்க கோகுல் கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா உனக்கு சாயங்காலமே காலேஜ் முடிச்சிடல, என்ன 11 மணிக்கு வீட்டுக்கு வர அப்படி கேட்குறப்ப கோகுல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி படத்துக்கு போயிட்டு பசங்களோட சாப்பிட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கோகுல் கேட்குறாரு, அதெல்லாம் சரி நீங்கள் இந்நேரத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க ஃபஸ்ட்டு திருத்துன்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட கம்பெனியில் என் கூட வேலை செய்கிற ஒருத்தவங்க எனக்கு பணம் தரணும், அதை நான் இப்போ அர்ஜென்ட்டாக வாங்கணும், அதனால தான் அவங்கள பார்க்க போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகுல் அவங்கள தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துடுறாரு. பட் வர்றப்ப அவருக்கு மைண்டில் என்ன ஓடுது அப்படின்னா, இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, இந்நேரத்தில் இவங்க ஏன் பணம் வாங்க போகணும், அது காலையில் வாங்கியிருக்கலாமே, அதுவும் இல்லாமல் இந்நேரத்தில் இவங்களுக்கு பணம் கொடுக்க யார் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டவுட்டாக இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு இவர் எப்போ போல் தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கப்ப ஜெயாவோட வீட்டில் சரியான கூட்டமாக இருக்குது. என்னன்னு போய் பார்த்தா ஜெயா இறந்து போயிட்டாங்க. கோகுலுக்கு தலையே சுற்றிருச்சு. என்னடா நேற்று நைட்டு கடைசியாக நம்மகிட்ட தான் பேசியிருக்காங்க, இப்போ காலையில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி என்னன்னு விசாரித்து பார்த்தா நேற்று நைட்டு கோகுலை பார்த்து பேசிட்டு அவங்க போனாங்க தெரியுமா. அவங்க யாருக்கிட்டே பணம் வாங்கலாம் போகல, அவங்க நேராக போய் கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் இந்த சம்பவத்தை சூசைட் கேஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயாவோட ஹஸ்பண்ட் பேர் மணிகண்டன். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேத்துக்கும் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து அந்த சின்ன பொண்ணு ஒரு நாள் சாயங்காலம் 5 மணிக்கு பயத்தில் அலறி அடித்து ஓடி கோகுல் வீட்டுக்கு வர்றா. அப்போ கோகுல் கேட்குறாரு, என்னாச்சு எதுக்கு இப்படி பயந்துருக்கு அப்படின்னு கேட்குறப்ப அந்த பொண்ணுனால பேசவே முடியல. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே எதையோ பார்த்து பயந்துருக்கு. இப்போ கோகுல் நினைக்கிறாரு, ஒருவேளை அவங்க அம்மா மாதிரி அவங்க அப்பாவும் வீட்டுக்குள்ளேயே சூசைட் பண்ணிட்டாரு போல், அதை பார்த்து தான் இந்த பொண்ணு பயந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோகுல் அவங்க வீட்டில் இருக்கவங்கள நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போயிட்டு என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க வீட்டுக்குள்ளே பார்க்குறாரு. அப்படி ஜெயாவோட வீட்டுக்குள்ளே பார்க்குறப்ப மணிகண்டன் தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரோட தலைமேட்டில் கருகருன்னு ஒரு கருப்பாக ஒரு உருவம் உட்காந்துருக்கு. எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அந்த கருப்பு உருவம் ஜெயாவோட பேய் தான். அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ளே போகிறக்கு பயப்படுது. மணிகண்டனுக்கும் இந்த விஷயத்தை கேட்டு பயமாயிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்களோட பங்காளி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு சரி எத்தனை நாள் இங்கே இருக்கிறது, நம்ம வீட்டுக்கு போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வர்றாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வர்றாங்க. அவங்க வந்த நாளே அந்த சின்ன பொண்ணோட உடம்புக்குள்ளே ஜெயாவோட ஆவி வந்துடுது. வந்ததுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு பயங்கரமாக கத்துது, செவுத்தில் தன்னைத்தானே குத்திக்குது. இதை பார்த்து மணிகண்டன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்னடா இவ செத்து போய் பேயா இப்படி நம்ம குழந்தைய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு. இந்த சம்பவம் நடக்கிறப்ப இவங்க வீட்டுக்கு ஊரே கூடி நின்றுது. அந்தளவுக்கு அந்த பொண்ணு பயங்கரமாக கத்துது. அதனால அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வெளியே கதவை சாத்திட்டு ஜன்னல் வழியாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஜன்னல் வழியாக ஊர் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறத நோட் பண்ண அந்த சின்ன பொண்ணு நடு வீட்டில் உட்காந்து என்ன சொல்லுதுன்னா, நான் தான் ஜெயா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. சரி இப்போ வேறு வழியே இல்லை, அடுத்து பேய் ஓட்டுறவங்க தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் ஓட்டுறவங்கள கூப்பிட்றாங்க. ஆனால் நைட் அன்டைமில் யார் கான்டாக்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தான் பேய் ஓட்டுறவங்களே வர சொல்கிறாங்க. அந்த ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த சின்ன பொண்ணு சாப்பிடாமல் தூங்காமல் அப்படியே நடு வீட்லேயே உட்காந்துருந்துருக்கு.
அடுத்த நாள் காலையில் பேய் ஓட்டுறவங்க கேட்குறாங்க, நீ யார், எதுக்கு இந்த சின்ன குழந்தைக்குள்ளே வந்திருக்க அப்படி கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தான் ஜெயா வந்திருக்கேன், நான் வந்து எதனால செத்து போனேன் அப்படின்றது இங்கே இருக்க யாருக்குமே தெரியாது, ஆனால் மணிகண்டனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க ஹஸ்பண்ட் மணிகண்டன் இருக்கார்ல, அவருக்கு இவங்க ஏன் செத்து போனாங்க அப்படின்ற உண்மை தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஊர் மக்கள் முன்னாடியே அந்த பேய் ஓட்டுறவர், இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு மட்டும்தான் எதனால இறந்தாங்கன்னு தெரியும்னு சொல்கிறாங்க, உண்மையை சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படி கேட்குறப்ப அவர் எல்லாத்து முன்னாடி அதை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ஓட்டுறவரை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன உண்மை அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பேய் ஓட்டுறவரும் அதை இதையும் பேசி அந்த பேயை ஓட்டிடுறாரு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால கோகுல் வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஏன்னா கோகுல் வீட்லேயும் வந்து குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எல்லாமே வந்து பயந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் கோகுல் ஃபேமிலிக்கு வந்து கொஞ்ச நாளாகவே நெகட்டிவாக சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி ஓகே, இது என்னமோ சரியில்லை, நம்ம இங்கே இருக்கவே வேணாம், நம்ம வேறு ஏரியா காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்த ஏரியாவிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி குடி போயிடுறாங்க. அங்கே போயிட்டு எப்போ போல வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு நாள் சனிக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு மணிகண்டனும் அந்த சின்ன பொண்ணும் இவங்க வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போ கோகுல் ஃபேமிலி யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த டைம் என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லைங்க உங்களுக்கே தெரியும் நம்ம பொண்ணு வந்து அங்கே இருந்தப்ப உங்கள் வீட்டில் தான் ஓடி ஆடி விளையாண்டுருப்பா, மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் தான் இருப்பா, இப்போ நீங்கள் திடீர்னு இங்கே வந்ததுக்கப்புறம் இவளுக்கு வந்து தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு, அதாவது ஒரு பேச்சு துணை கூட ஆள் இல்லாத மாதிரி இவ ஃபீல் பண்ணா, அதுவும் இல்லாமல் கோகுல் அண்ணாவை பார்க்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா, அதனால சரி உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி இவங்களும் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபிலாம் கொடுக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணு இருக்குது தெரியுமா, அந்த பொண்ணு கோகுலையே ஒரு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது, அதாவது வெச்சக்கண்ணு எடுக்காமல் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து அந்த பொண்ணு பார்த்துட்ருக்கு. இப்போ கோகுலுக்கு வந்து ஒரே பயமாயிருச்சு, ஐயோ வந்திருக்கிறது இந்த சின்ன பொண்ணா இல்லை ஜெயாவா அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் கிளம்பி அந்த மணிகண்டனும் சின்ன பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு நாய் நின்று பயங்கரமாக இவங்க வீட்டை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. இவரும் விரட்டி பார்க்குறாரு, அந்த நாய் போகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு, இந்த நாய் நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த நாய் கிட்ட போகிறாரு, அந்த நாய் திரும்பி போக ஆரம்பிக்குது. இவர் வந்து சரி ஓகே இந்த நாயை ஃபாலோ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் பின்னாடியே போகிறாரு. அந்த நாய் கடைசியாக போய் நின்ன இடம் எதுன்னா ஜெயாவை புதைச்ச ஜெயாவோட சமாதி முன்னாடி அந்த நாய் நிற்குது. இந்த விஷயம் அரசல் புரசலாக கோகுலோட காதுக்கு வருது. கோகுல் இப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை ஜெயா சூசைட் பண்ணியிருந்தா எதனால சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அட்லீஸ்ட் ஒருத்தர்கிட்டையாவது சொல்லியிருப்பாங்க. அப்படி யாருக்கிட்டையுமே தன்னோட பிரச்சனையை சொல்லாமல் சூசைட் பண்ணிட்டு இப்படி வந்து சின்ன பொண்ணோட உடம்புக்குள்ளே வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது தற்கொலை இல்லை கொலை அப்படின்றத யோசிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு கோகுல் ஜெயாவை பார்த்தப்ப ஜெயா என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒருத்தவங்க பணம் கொடுக்கணும், அவங்ககிட்ட பணத்தை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒருவேளை பணம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது அவங்க வேறு எதுக்காவது மீட் பண்ண போயிருக்கலாம். அந்த மீட் பண்ண வந்த நபர் இவங்களை கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டு கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெயா தாங்கிட்ட பேசும்போதே ரொம்ப பதட்டமாக திருன்னு முழிச்சுக்கிட்டே தான் பேசியிருக்காங்க அப்படின்றதையும் இப்போ அவரோட மைண்டில் வருது. சரி இது வந்து தற்கொலையா இல்லை கொலையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மணிகண்டனுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும்னு அவங்களே சொல்லி இருக்காங்க. இப்போ மணிகண்டனை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனை கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி அன்னைக்கு வந்து பேய் ஓட்டுறவங்க கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க, அது மட்டும் இல்லாமல் ஜெயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் தான் ஏன் இறந்து போனாங்கன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா, இப்போ நீங்கள் உண்மை சொல்லுங்கள், எதனால ஜெயா இறந்து போனாங்க உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ மணிகண்டன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பார்ப்பா அவள் இறந்து போகிறக்கு ஒரு 3 நாள் முன்னாடி அவள் வேற ஒருத்தர் கூட அஃபேர் வச்சிருக்கான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால் அதை கொஞ்சம் நான் ஹார்ஷாக கேட்டேன், அதுக்கப்புறம் இதை நான் கேட்டு ஒரு 3 நாள் கழித்து இவள் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதைத்தான் நான் பேய் ஓட்டுறவர்கிட்டையும் சொன்னேன், ஆனால் இதுக்காக அவள் சூசைட் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து அவள் ஒரு மேட்டராகவே எடுக்கலை, ஆனால் எதனால சூசைட் பண்ணான்னு எனக்கு தெரியல, நீ சொல்கிற மாதிரி இது சூசைடா இல்லை கொலையானு எனக்கும் தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி இப்போ ஜெயா இறந்து போயிருக்காங்க, அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்லை வேற யாராவது அவங்கள கொலை பண்ணாங்களா அப்படின்றது ஜெயாவே வந்து சொன்னாதான் தெரியும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை, ஜெயாவோட ஆவி வந்து யார் உடம்புக்குள்ளேயும் வரல, ஜெயா வந்து வேறு எந்த மூலியமாகவும் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே ஸ்மூத்தாக தான் லைஃப் போயிட்டுருக்கு. இன்றைக்கி அந்த சின்ன பொண்ணு காலேஜெல்லாம் முடித்து பெரிய பொண்ணாயிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மணிகண்டன் கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பா எனக்கு இத்தனை வருஷமாக அம்மாவோட ஞாபகம் இல்லை, இப்போ திடீர்னு 2-3 நாளாக அம்மா ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கே பார்த்தாலுமே அவங்க இருக்க மாதிரி தெரியுது, அவங்க என்னை கூப்பிட்ற மாதிரி தெரியுது, நான் எங்கேயாவது நடந்து போனால் எனக்கு பின்னாடி அவங்க வர்ற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு எங்கே
இருக்காங்கன்னா சென்னையில் இருக்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இருக்க ரூமில் இந்த மாதிரி அம்மா கூப்பிட்ற மாதிரி, அம்மா என்னை ஃபாலோ பண்ணி வர மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவாகிய மணிகண்டனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. மணிகண்டன் இதை யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் கோகுல் கிட்ட கால் பண்ணி, ஏப்பா இத்தனை வருஷமாக நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இப்போ திடீர்னு இவ வேறு இப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா அப்படின்னு இவர்கிட்ட புலம்பியிருக்காரு. சரி, இவர் ஆறுதல் சொல்லியிருக்காரு, ஒன்றும் பதட்டப்படாதீங்க, இது வந்து அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாள், அதனால் வந்து இப்படி தோணியிருக்கும், நீங்கள் எதுவும் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் கோகுல் வந்து மணிகண்டனுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் தோணிச்சு தெரியுமா, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம். இந்த கதையை நம்மக்கிட்ட சொன்னால் கோகுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ப்ரோ இப்போ வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு, இப்போ திடீர்னு அந்த பொண்ணு அம்மா ஞாபகமாக இருக்குது, அம்மா கூப்பிட்ற மாதிரிலாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கும் தெரியல, அந்த பொண்ணுக்கும் தெரியாது, மணிகண்டனுக்கும் தெரியாது. ஒருவேளை இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் இருந்துச்சு, ஏதாவது அமானுஷியமாக நடந்துச்சு அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அதையும் உங்கள் சேனலில் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜெயா கம்பேக் கொடுத்துட்டாங்களா, இல்லை அந்த பொண்ணு ரொம்ப நாளாக அம்மா இல்லாமல் இருந்தனால அம்மா ஞாபகம் திடீர்னு வந்திருக்கா, என்னன்றது எனக்கும் தெரியல, அங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியல. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி கோகுல் கிட்ட தான் நம்ம கேட்கணும். இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் ஏதாவது கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹாரர் ஃபீலை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரியே இன்னொரு பயங்கரமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லைட்ஸ் ஆஃப்.